எவன்டா வீட்டை ஆட்டுறது? இவ குடிகாரி இல்லைன்னு இன்னைக்குதான் நம்ம போய் ஜட்ஜு கிட்ட அவ்வளவு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். இவ எப்படி வரா பாருங்க. அங்கிள் அங்கிள் சாரி சாரி. என்ன கமெண்ட் பண்ணீங்க? ரட்சிதா, உன்னை யாரும் எந்த கமெண்ட் பண்ணல. நான் உங்ககிட்ட கேட்கல. நீங்க சொன்ன மாதிரியே நான் குடிச்சிட்டு கார்ல வரல, ஆட்டோல வந்திருக்கேன். கார் கிளப்லயே நிக்குது. சரி, எல்லாம் காலைல பேசிக்கலாம். நீ முதல்ல உள்ள போ. ஓகே. ஏய், யாரா நீ? யாருடா நீ? காலையில பாத்தீங்களே, மறந்துட்டீங்களா? இடியட். நான் எங்கடா உன்னை காலையில பார்த்தேன்? போய் சொல்றியா? தொலைச்சிடுவேன், தொலைச்சி. அப்போல இருந்த இங்கதான் நிக்கிறியா? இல்ல சார், இப்பதான் சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன். சரி, போய் படி. சரிங்க சார். நான் கார்ல வரல. நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சா? இந்த பையன் கதவுக்கு பின்னாடி நிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. பெட்டர் அவனை நீங்க நாளைக்கு அனுப்புறது தான். எஸ் கிளம்பிட்டேன். ½ அன் ஹவர்ல நான் ஏர்போர்ட்ல இருப்பேன். ஓகே, பாய். டாக்டர் ஃபாரின்ல இருந்து வராங்க. வெரி குட். ரட்சிதாக்கு மெடிசன் வருதா? ஆமா, வருது. 2 பிளானும் சைமல்டேனியஸா நடக்குது. சூப்பர். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. நீங்க ரக்ஷிதா கிட்ட ஜாக்கிரதையா தானே இருக்கீங்க? பக்காவா இருக்க. அவ மேல் பெட்ரூம்னா நான் கீழ் பெட்ரூம், அவ கீழ் பெட்ரூம்னா நான் மேல் பெட்ரூம். வெரி குட். அப்ப நான் வரட்டுமா? பாய். ஓகே. கோகுல் சார், வாங்க. படிக்கிறியா? ஆமாம் சார். எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் சார். முடிச்சுட்டு படுக்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படு. ஓகே? ஓகே சார்.
அந்த ஆடிட்டர் போயிட்டானாடா? போயிட்டேன்க்கா. என் புருஷன் மேல போயிட்டானா? போயிட்டேன்க்கா. என்னக்கா ப்ராப்ளம் இது? இங்க என்ன நடக்குது? என்ன குடிகாரி ஆக்கியிருக்காங்க. ஏன் தெரியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. அதுக்காக என் வீட்டுக்காரனே வேணும்னே என்ன குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தினா. முதல்ல எல்லாம் உண்மையிலேயே தெரியாம குடிச்சிட்டேன். அப்புறம்தான் அவன் குடுக்கறது சோடா இல்ல அப்படின்னு டவுட் வந்தது. அப்புறம் வேணும்னே குடுக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதுல இருந்தே நானா குடிக்க அடிக்ட் ஆன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் இப்படியே நடிக்கிறேன். இப்ப திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆமாக்கா, நீ குடிகாரின்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நீ ஆடின டிராமாவை உன்னை ஆட சொன்னேன். ஃபோன்ல ஏன் அப்படி பேச சொன்ன? என் போனை டேப் கூட பண்றாங்க. அதனாலதான் பக்கத்து மேன்ஷன் கோகுல்ங்கிற பையன் பேர்ல உன்னை அப்படி பேச சொன்னேன். அப்படின்னா கோகுல்னு ஒருத்தன் உண்மையிலே இருக்கானா? ஆமா, அவனை இன்னைக்கு வின்சென்ட் மாமா துரத்துனது வரைக்கும் உண்மை. என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் வில்லேஜுக்கே போனா. அத பத்தி நீ பயப்படாத, சரியா? ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணணும்? என்ன நீ கடத்தணும். என்னக்கா சொல்ற? ஆமா, இங்க இருந்து கடத்தணும். விட மாட்டேன், விட மாட்டேனே. சூப்பர்ப்பா, நல்லா வந்திருக்க. எதுக்குமா இதெல்லாம்? 2 பர்பஸ்பா. என்னது? ஒண்ணு, நீங்க இப்படி கெட்டவன்னு தெரிஞ்சா நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனே உங்க பாலிசிய கேன்சல் பண்ணிடுவான். இன்னொன்னு, இவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணி நான் செத்துட்டதா நினைச்சு என்னை விட்டுட்டு போனதா நான் ஒரு சீனை கிரியேட் பண்ணி தப்பிச்சுக்குவேன். அப்போ நாம 2 பேருமே சேஃப் தான், இல்லையாப்பா? அப்பா, என்னப்பா இது? எந்த குழந்தையையும் எந்த சூழ்நிலையிலையும் இழக்க கூடாதுன்னு இப்ப தோணுது தாயே. ஐயோ அப்பா, இப்ப அதெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை தூக்கி எறிஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா? அப்பா, டைம் ஆகுது, நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிம்மா. அப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. திருப்பதிக்கு போற பஸ்ல ஏறி உன் ஃப்ரெண்ட் ரமேஷுக்கு ஃபோன் பண்ணணும். ஆமா, அவன் வீட்ல 10 நாள் இருக்கணும். ஓகேமா. நான் ஃபோன் பண்ற வரைக்கும் நீங்க யாரு கண்ணிலையும் படக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. முதல்ல கிளம்புங்க. சரிம்மா. சீக்கிரம் போங்க.
வாங்க பிரபு சார். குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் சார். என்னாச்சு சார்? அந்த பையன் ரட்சிதாவை கடத்திட்டு போயிட்டான். நான் நினைச்சேன் சார் அவன் ஆபத்தானவன்னு. ஆனா இவ்வளவு ஆபத்தானவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். காலையில எழுந்திரிச்சதும் நேத்து ராத்திரி என்னடா ஒட்டு கேட்டேன்னு கேட்கறதுக்காக அவன்கிட்ட போனேன். பார்த்தா அவனை காணும். பெட்ரூம்ல போய் பார்த்தா ரட்சிதாவையும் காணும். என்ன பண்றதுன்னு புரியல. உடனே உங்களுக்கு கால் பண்ண, ரிங் போகுது, நீங்களும் எடுக்கல. உங்க வீட்டுக்கு போனேன், நீங்க ராத்திரி வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே இந்த அட்ரஸ் கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரான்னு பார்க்க சொன்னாங்க. வந்து பார்த்தா நீங்களும் கேட்டை பூட்டி வச்சிருக்கீங்க. அதான் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சு இங்க வந்தேன். சாரி, நான் விடிகாலையில 3 மணி வரைக்கும் வேற ஒரு டிஸ்போஸ் வேலையில இருந்தேன். இட்ஸ் ஓகே, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க ஆடிட்டர் சார். இருங்க, நான் நேர்லயே வரேன். என்னக்கா அப்பா வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அப்பா தான் கையில பேக்கோட நிக்கிறாரு. பேக்கோட நிக்கிறாரா? என்னக்கா தேடுற? பின்னாடியே என் புருஷன் ஒளிஞ்சிருக்கானான்னு பாக்குறேன். 2 பேரும் பேசிக்கிறதுலன்னு சொன்னீங்க. பேசிக்கிறது இல்லதான், சண்டைதான். ஆனாலும் நான் காணாம போன விஷயத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் இல்லையா? இப்ப கதவு திறக்கட்டுமா வேணாமா? தர கேட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. எதுக்கு வந்திருக்காருன்னு பாக்கலாம். ஓகே போ. வாங்க பெரியப்பா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா, வேற யாராவது வந்திருக்காங்களா? வேற யாரும் இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன். இருங்க பெரியப்பா, காஃபி கொண்டு வரேன். ஓகே. என்னாச்சு பர்ஷிதாவுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறா? இந்நேரம் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கணுமே. ரக்ஷிதா,